டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? ஸ்ரீதர், இன்று நாடு முழுவதுமே 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய 58 மக்களவை தொகுதிகளுக்கு 6வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய 7 மக்களவை தொகுதிகளுக்குமே இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. டெல்லியில மத்திய அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர் இப்படியாக தொடங்கி பலரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை காலை முதலே கடமையாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சற்று நேரங்களுக்கு முன்பாக கூட காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவரது சகோதரி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் பலரும் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய நிலையில டெல்லி சிவில் லைன் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையம் ஒன்றுல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலோடு இணைந்து ஜனநாயக கடமை என்பதை ஆற்றுகிறது. அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. டெல்லியில இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த 7 கட்ட மக்களவை தேர்தலில் கடந்த 2019 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தான் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையிலுமே இந்த முறை வெற்றி பெறுவதற்கு பல முனை போட்டிகளையும் எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே புதிய கலால் வரி கொள்கை முறைகேட்டில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை விசாரணை காவலுக்கு பிறகு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே தான் ஜூன் 2ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்த நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது வெளியே இருக்க, இந்த நிலையில தான் டெல்லியில 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுல இன்று 7 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலோடு இணைந்து டெல்லி சிவில் லைன் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கார். இந்த டெல்லியை பொறுத்தவரையுமே டெல்லி அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரங்களாக பல்வேறு பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நிலையில பல கட்ட பிரச்சாரங்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில முடித்திருந்த நிலையில இன்று டெல்லியில ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜனநாயக கடமை என்பதை ஆற்றியிருக்கிறார். ஸ்ரீதர், விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.